எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த த கிரேட்டஸ்ட் ரைவல் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் நேற்று நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான்ல சக்கீலை தவிர வேற யாருமே ஒழுங்கா ஆடல. பாபர் அசம் ரிஸ்வான்லாம் எதுக்கு டீம்ல இருக்கானுங்கன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சுட்டு போயிருந்தானுங்க. நம்ம பக்கம் ஹர்திக் பாண்டியா வேற லெவல்ல பவுலிங் போட்டு நியூ பால்ல அவுட்டம் பிரேக் தரு எடுத்து கொடுத்தாரு. நம்ம பும்ரா இல்லைன்னு கவலைப்பட்டிருந்தான். ஹர்திக் பாண்டியா நல்லாவே பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. அது அசித் ராணா போட்ட லாஸ்ட் ஓவர்லாம் சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு பால் ஸ்லோ, ஒரு பால் ஸ்பீடு, ஒரு பால் ஸ்லோ அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி செமையா போட்டான். நம்ம குல்தீப் யாதவ் வழக்கம் போல 3 விக்கெட் தட்டி தூக்கின்னு போயினே இருந்துட்டாரு. 241 அவங்கள ஆல் அவுட் பண்ணியாச்சு. 242 அடிச்சா வின்னு ரோஹித் சர்மா வந்தாரு. ரோஹித் சர்மா வந்து பெஸ்டா எதிர்பார்த்தோம், எதுவும் வரல. பட் நம்ம கிரின்ஸ் வேற மாதிரி செம்ம நாக்கா இருந்தாரு. அதுவும் ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் அடிச்சார் பாருங்க. அப்படி சச்சின் அவர் மாமனார் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் விராட் கோலி 14,000 டன் ஒரு இலை கிராஸ் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம். அப்புறம் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் நான் சாதாரண இல்லை ரவுடி ஐயர்னு இந்த டைமும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. லாஸ்டா கோலிக்கு ஏழு தான் மேட்ச் கூட்டின்னு இருந்திருக்கு. அவர் செஞ்சுரி அடிச்சு தான் மேட்சை ஃபினிஷ் பண்ணாரு. சும்மா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு செஞ்சுரி. கோலி எப்போல்லாம் ஃபார்ம்ல இல்லையோ அப்போல்லாம் பாகிஸ்தானுக்கு தாடி ஃபார்முக்கு வந்துடுறாரு. எங்கப்பா நம்ம ஆட்டுக்கார தம்பின்ற மாதிரி. இந்த நாக்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்க.